இன்று தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் ஒன்றியம், ஓட்டப்பிடாரம் ஒன்றியம், ஊர் கிராம நாட்டாமைகள் கூட்டம் மற்றும் பொதுமக்கள் கருத்து கேட்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய ஆதங்கத்தை இன்று அனைத்து பகுதி பெரியவர்களும் நாட்டாமைகளும் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியுள்ளார்கள். அதை நாங்கள் அவர்களுடைய கருத்தை பதிவு பண்ணியுள்ளோம். என்றால் ஒட்டு மொத்த மக்களுடைய கருத்து என்னன்னா, இந்த பகுதியில் ஓட்டப்பிடாரம், கருங்குளம் ஒன்றியம், சிறுவெண்ட ஒன்றியம், இந்த பகுதியில் உள்ள கோரிகளை ஒரு வாரத்திற்குள் மூட வேண்டும். நாங்கள் இந்த கோரியை மூடாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்பின்படி எங்களுடைய போராட்டம் தொடரும். எனவே தயவு கூர்ந்து இந்த பகுதியிலுடைய மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம் மட்டும்தான், எந்த தொழிற்சாலையும் கிடையாது. பாதிப்பை சொல்றோம். இன்னைக்கு விவசாயம் நிலத்தடியிலே பாதிச்சிச்சு. இன்னும் எல்லாமே பாலைவனமாகும். பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்குது. வெடிகுண்டு வச்சு அதனுடைய நாய்ச்சி பாதிக்குது. அதே மாதிரி விவசாயம் கிட்டத்தட்ட அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் பூரா ஆலந்தா, செங்கத்தாக்குறிச்சி, உலக்குடி, காசினிநகரம், காரசேரி, இந்த பகுதியில நிறைய டெய்லி கல் விழுந்தாங்கன்னு நானும் ஸ்டேஷன்ல போய் எடுத்து சொல்லி பார்த்துட்டு அவங்க பதினொன்று இல்லை. இப்போ போலீஸ் இந்த பக்கத்து தோட்டம் இவ்வளவு இடங்கள் இருக்க என்ன விவரம் எது பார்க்கல ஒன்றும். நானும் டெய்லி காலில் கல் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். அதனால என் பிள்ளைய மேலேயே மற்ற ஆட்கள் மேலே விழுந்துச்சு. ஆனால் அவன் கோரிக்காரன் திரும்ப ஊருக்கு போக மாட்டான். நான் நேரத்தை வரை சொல்லியிருக்கேன். நேரத்திலிருந்து கல் விழுந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். போலீஸும் அதுக்கு பதில் இல்லை. என் தோட்டத்தில் விழுந்து கல்ல இடைஞ்சல பார்த்தா ஆண்டவனுக்கே ஏற்காது. நான் அது ஓனர் என்ன சொல்லிவிட்டு இருக்கான், நான் அவனுக்கு பணம் கொடுக்க அவனை வர சொல்லுங்க. நீ ஆறு எனக்கு முதலாளியாவே பணம் தர்றதுக்கு, நீ ஆறு எனக்கு பணம் தர்றன்னு சொல்லிவிட்டு இருக்க. தயவு இந்த மேலையெல்லாம் என் பைக்கு வண்டி விட்டுருக்கையில கல் விழுந்தாலும் சொன்னா நீ உயிரோட போக மாட்டேன். கல்லு வேலை பக்கம் ஓட்டுவாங்க. ஓனர் அந்த தீட்டி கட்டி. ஆமா, எவ்வளவு காட்டான். நான் எனக்கு வயசு 73 வயசு ஆகுது. நான் சாதிச்சு காட்டணும்னா கண்டிப்பா காட்டியே போடுவேன். அவர் எவ்வளவு வந்தாலும் கடவுளே வந்தாலும் சரி பார்த்துட்டு தான் இருப்பேன். ஊமை போல என்ன போட்டிக்காரன் தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சேர்த்துத்தானா அவனை உயிரோட தூத்துடி கூட மாட்டான். இதான் நான் முடிவு. ரூம்பு கட்டி ரூம் 2 வெடி வச்சு 2 அதற்காக போயிருக்கு. அது சொல்லுங்க. அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, எங்க முதலாளி வரைச்சிருக்காரு. பணம் எவ்வளவு எனக்கு இல்ல முதலாளி எவ்வளவு எனக்கு முதலாளி. என் வெளி தோட்டம் ரொம்ப அழிமதியாக கிடக்கு. இதுவரை யாராவது பார்த்துட்டாங்களா? இந்த போலீஸ்லயுமே சொல்லிட்டு தான் செய்தேன். இந்த பக்கத்து தோட்டத்தாலும் ரொம்ப இடைஞ்சல் இருக்க மற்றும் ஊர் மக்கள் ஒற்றுமை, இதற்காக இங்கே வந்திருக்கும் ஊர் பெரியவர்கள் மற்றும் ஊர் நாட்டாமைகள் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வந்திருக்கும். கிட்டத்தட்ட சுமார் ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்திலிருந்து ஒவ்வொரு ஊரிலும் நடத்துகிற ஒரு போராட்டம் தான் இந்த இன அழிப்பு போராட்டம். இந்த ஆலந்தா, பூவானி, சவளாப்படி இந்த கிராமங்கள்லாம் விவசாயத்துல நல்லபடியா முன்னேறி வந்துட்டு கிராமங்கள். 90% இந்த மக்கள் விவசாயத்தை நம்பி மட்டும் வாழ்கிற மக்கள். ஒவ்வொரு ஊர்லயும் 90% ஆலந்தா, பூவானி, சவளாப்படி இந்த கிராமங்கள் எல்லாமே, சிங்கத்தாக்குறிச்சி, காசிலிங்கபுரம், விவசாயம் மட்டும்தான் இவங்க வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தை நம்ம தடுத்து நிறுத்தினா மக்கள்கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க இருக்கிற தொண்டை தலையில கட்டி நெஞ்சு நிமிட்டு போயிருக்கீங்க விவசாயம் சொல்லிட்டு. அதற்கு முக்கியத்துவமா இருந்த ஒரு ஆள் இங்க இருக்கிறார். கேட்டீங்களா? இந்த விவசாயத்தை தடுப்புனா நீங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் கூலியா வேலை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க முதலாளியா இருக்க விரும்புறீங்களா, கூலியா இருக்க விரும்புறீங்களா?
நீங்க முதலாளியா இருக்கணும்னா இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனிகளை தடுத்து நிறுத்துங்க. கல்கோரிகளால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க வெறும் தினக்கூலியா தான் அந்த வேலை பார்க்க முடியும். ஆனா உங்க இடத்துல வேலை பார்க்கணும் நீங்க முதலாளிகளா மட்டும் நீங்க நிறுத்தி வேலை பாருங்க. நீங்க மேலும் முன்னேறி போயிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இந்த கல்கோரிகளால ஏற்பட்ட பாதிப்பை நிறைய பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்கோரி வச்சா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த கல்கோரியை தடுத்து நிறுத்தணும்னா ஒரு ஆள் ஒரு வார்த்தை சொன்னா அந்த கல்கோரிக்கு வராது. அப்படி ஒரு தலைவர் இங்க இருந்தாரு. அவரை விட்டுட்டு தான் நம்ம இன்னைக்கு கல்கோரியை விட்டுட்டு கல்கோரியை அடைக்கணும்னு போராடுறோம். அவர்கிட்ட போய் சொல்லிருக்கும் போது நம்ம கல்கோரிங்க வேண்டாம் சொன்னா வேண்டாயா? எப்படி ஒரு கல்கோரி வராது. இந்த கோரிகளை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வார்த்தையில் அவர் செஞ்சுட்டு இருப்பார். நீங்க பெரியவங்க நிறைய பேசிட்டு போயிட்டீங்க. உங்களை அளவுக்கு என்னால பேச தெரியாது. ஏன்னா விவசாயத்துல நீங்க பெரியவங்க. ஆனா ஆமா கோரி வரக்கூடாதுயா. கோரி வரக்கூடாது. கோரி வரக்கூடாது. கோரி வரவே கூடாது. ஏன்னா நீங்க தெரியாதா அத்தனை பேர் இத்தனை பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு பாடுபட்டாலும் அத்தனை பேர் 7 கடைசிக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாங்க அவ்வளவு பேருக்கு இருந்தா விவசாயம் நடக்க முடியும். விவசாயம் நடக்க முடியும். அந்த விவசாயம் நடக்க முடியாது. விவசாயம் நடக்க முடியாது. அத்தனை கருந்தாலும் ஒன்னா அவங்க உடனே இருந்தான் கிடைத்த தண்ணி இருந்தா விவசாயம் பார்ப்பையா. இன்னைக்கு 50 பேர் வாழ வைக்க நான் பார்த்துட்டு தான் வரேன். 50 பேர் வாழ வைக்க 50 பேருக்கு தண்ணி இல்லைன்னா அது காடு வேண்டாம். அது எனக்கு எடுத்து தும்பியா எடுத்து தும்பியா ஒரு கோரி வேண்டாயா. ஒரு கோரி வேண்டாம். ஒரு கோரி மருந்துல யாரா வேண்டாம். சவலாப்படி வேண்டாம். ஆளுதான் வேண்டாம். ஒரு கோரி அந்த கூட கட்டம் பண்ணு. இன்னைக்கு மருந்துல காரணம் 6 மாதம் தயாரி கிடையாது. ஆனா எங்க அணியா போய் போடக்கூடாது. உண்மையான காசை போட்டு நாங்க ஆசைப்படுறோம். எந்த காலத்துல கைவிட்டு அடிச்சா நானும் காலப்படி என் மாமன் காலத்தோட அதேதான். அதே மாதிரி என் மாமன் செய்வான். ஆமா இல்ல பொதுமக்கள் ஒரு கோரி ஒரு லாரி 60 டன் போயிட்டு இருக்கு. நம்ம வேஜா பேருக்கு முன்னாடி தண்ணி கேட்கல போயிட வண்டிய மறிச்சு 1500 ரூபாய் பயன் வச்சிருக்கான். பொய்கேட்டு தண்ணிக்காய் நம்ம வேஜா போனா பாதிக்கப்படும். நம்ம தண்ணிக்காய் நம்ம 5 ரூபாய்க்கு காயம் கொடுக்கும். ஒரு 7 கொடுக்கும். அவன் இவன் என்ன பண்ண மறிச்சு வச்சு நீ அந்த பயன் உனக்கு ஒரு பயனு 1000 1500 பயன் போட்டா அப்ப தமிழ்நாட்டில் விவசாய பொருள் எங்கெல்லாம் போகணும் வெளியில போகணும். அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்கிறேன். ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பாக கை மாதம் தோறும் இந்த புலியப்பட்டி திருவிழாவுக்கு வரும். ஓரத்துல கம்பம்புல்லு மக்காச்சோளம் உளுந்து வண்டியா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கண்ணுல தூசி உழுந்தாலும் அது கண்ணை பாதிக்காது. அவ்வளவு அடிச்ச இந்த இடத்த அண்ணன் ரவி அவர்கள் சொன்னது போல 1 லட்சம் ரூபாய்க்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் விற்று நாசமாக்கி அது செவுத்துல இருந்த பந்து போல நம்மளை மீண்டும் நம்மளை தான் பாதிக்கும். கல்லுக்கோடி காடுனா அனைத்து தண்ணியும் உள்ள போயிடும். சுற்றுப்புற சூழல் பூரா பாதிக்கும். தடுப்போடு எங்க ஆர்வ வண்டிகளுடைய சார்பாக வருவதை வர விட மாட்டோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.